வணக்கம் அனைவருக்கும் கைஸ். எதனால் மெயின்ஸ் கிளாஸ்ன்னு தெரியல, பட்டு ஸ்டில் உங்களுக்கு ஒரு 2-3 மெயின்ஸ் கிளாஸ் இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் பாலிஷ் பண்ண வேண்டிய டைமு. அந்த பாலிஷிங்க்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். அந்த கதையெல்லாம் அடிச்சிடுவோம். ஆர்டர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு கிராமர் கொஸ்டின்ஸு, பிகாஸ் அதுதான் ஃபாஸ்ட்டாக போட முடியும். அதுக்கப்புறம் ஒக்காபு கொஸ்டின்ஸு, கடைசியாக ரீடிங் கொஸ்டின்ஸ். இப்படி தான் உங்கள் ஆர்டர் இருக்கணும், சரியா? நீங்கள் வந்துட்டு முதல்ல எடுத்த உடனே நீங்கள் எப்பேற்பட்ட ஆளானாலும் இருங்க, முதல்ல எடுத்த உடனே ஆர்சி எடுக்காதீங்க. ஆர்சி உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியாவாக கூட இருக்கட்டும், ஆர்சி எடுக்காதீங்க, மற்றதை எடுங்க. கிராமர் எனக்கு வீக் அப்படின்னா எரர்ஸை விட்டுட்டு இந்த வேர்ட்ஸ் ஸ்வாப்போ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் புது ஃபார்மேட்டில் கேட்கலாம். அதே மாதிரி காலம் கொஸ்டின்ஸு புது டைப்பில் புது ஃபார்மேட்டில் கேட்கலாம். கண்டிப்பாக 100% நெத்தியில் அடித்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் கனெக்டர்ஸ் வரப்போகுது. ஒக்காபு கொஸ்டினில் வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, ஒக்காபு கொஸ்டினில் வேர்ட் யூசேஜு, மல்டிபிள் மீனிங்ஸு, அப்புறம் வேர்ட் யூசேஜ் மல்டிபிள் மீனிங்ஸு, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸு, இதெல்லாம் வரலைன்னா ஏன்டா வரல அப்படின்னு என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக வருது, கண்டிப்பாக வருது, சரியா? சரி, கொஞ்சம் இந்த ஃபில்லர்ஸ் ட்ரை பண்ணுவோமா? கொஸ்டின் நம்பர் 6 ஓகே. இந்த கொஸ்டின் எப்படி போடுறது? ஸோ அப்ரோச் என்றைக்குமே நம்மளை காப்பாற்றக்கூடியது அப்ரோச். இந்த கொஸ்டினில் 2 விஷயம் செக் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக எல்லாமே செக் பண்ண போகிறாங்க. இங்கே கிராமரும் யூஸ் ஆகும், ஒக்காப்ஸும் தெரிஞ்சிருக்கணும், ரீடிங்கும் தெரியணும். 3ல் அட்லீஸ்ட் ஏதாவது 2 ஓகேயாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் சமாளிக்க முடியும். சில நேரம் 3மே தேவைப்படும். பட் ஸ்டில் எல்லா கொஸ்டினும் விதங்கள் வேறு, சரியா? எல்லா கொஸ்டின்லேயுமே அதோடைய விதங்கள், அதாவது விதம்னா அப்ரோச் பண்ணுற விதங்கள் வந்துட்டு ஒன்று தான், பட் கொஸ்டினுடைய டிஃபிகல்ட்டி வேறு, சரியா? ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, நான் மாற்றிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டேஷில் போடணும், சரியா? ஃபஸ்ட்டு டேஷ் இங்கே இருக்குது. பிகன் டேஷ் த இம்பேக்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரிஸ் ட்ராமாஸ் ஆன் டேஷ் ஜெனரேஷன்ஸ், சரியா? டேஷ் ஜெனரேஷன்ஸ். செகண்ட் வார்த்தை ஜெனரேஷன்ஸை பற்றி பேசக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ். எந்த ஜெனரேஷன்ஸ், எந்த ஜெனரேஷன்ஸ், சரியா? ஃபஸ்ட்டு டேஷ் என்னது? சைக்காலஜிஸ்ட்ஸு ஹாவ் ட்ரெயினிங். பாருங்க, இன்வர்ஷன் இருக்குது. நம்ம ஆளுக்கு இங்கே இன்வர்ஷன் புரியணும். ஹாவ் ட்ரெயின்டு கூட கிடையாது, ஹாவ் பிகன். சைக்காலஜிஸ்ட்ஸ், ட்ரெயின் பண்ணப்பட்ட சைக்காலஜிஸ்ட்ஸு, சயின்டிஃபிக் மெத்தடில் ட்ரெயின் பண்ணப்பட்ட சைக்காலஜிஸ்ட்ஸு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அதான் கேள்வி. என்ன ஆரம்பிச்சிருக்காங்க என்ன? ஸோ சைக்காலஜிஸ்ட்டு ரீசண்டாக, அது எப்படிப்பட்ட சைக்காலஜிஸ்ட்? ட்ரெயின் பண்ணப்பட்ட சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ நல்லா பாருங்களேன். ஸோ இது வந்துட்டு உங்கள் மைண்டில் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகணும். எனக்கு வந்துட்டு ஃபில்லர்ஸில் சப்ஜெக்ட் வேர்பு கொடுத்துட்டாங்கன்னா நான் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிடுவேன். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்கன்னா நான் வேர்பு கண்டுபிடிச்சிடுவேன். அதே மாதிரி வேர்பு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்கன்னா நான் சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிடுவேன். எப்படினாலும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த 3 ஏரியாவை. இந்த 3 ஏரியா என்னன்னாலும் அடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ ஒரு ஃபில்லர்ஸை அனலைஸ் பண்ணும்போதே ஒரு தெரியலை, எனக்கு என்ன பண்ணது தெரியலன்னா இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுங்கள். சைக்காலஜிஸ்ட், ட்ரெயின் பண்ணப்பட்ட சைக்காலஜிஸ்ட்டு பிகன், இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஹாவ் பிகன். ஸோ சைக்காலஜிஸ்ட் ஹாவ் பிகன் dash the impact. ஸோ இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. எதை ஆரம்பிச்சிட்டானுங்க? இம்பேக்ட் வந்துட்டு இங்கே வரக்கூடிய வார்த்தையுடைய ஆப்ஜெக்ட். இங்கே வரக்கூடிய வார்த்தையுடைய ஆப்ஜெக்ட், கரெக்டா? இங்கே வரக்கூடிய வார்த்தையுடைய ஆப்ஜெக்ட் இம்பேக்டை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இங்கே வரக்கூடிய வார்த்தை இங்கிட்ட வந்துட்டு ஹவ் பிகன் வாட், இங்கிட்ட வந்து ஜெரண்ட் வரும், சரியா? நான் ஃபைனைட் வேர்ப் வரும். நான் ஃபைனைட் வேர்ப்லாம் வித்தையை கற்றுக்கிறது இதுக்காக தான், இந்த இடத்துல தான்
பிகன் டேஷ் த இம்பேக்ட். ஹிஸ்ட்ரியுடைய ட்ராமாஸுடைய இம்பேக்டை சயின்டிஃபிக் மெத்தடில் ட்ரெயின் பண்ணப்பட்ட சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? ஸோ என்ன பண்ண இன்ஸ்பயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இம்பேக்டை இன்ஸ்பயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இம்பேக்டை கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இம்பேக்டை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இம்பேக்டை என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு பி தான் ஃபஸ்ட்டு. பி ஃபஸ்ட்னா 2 ஆப்ஷன் தான். இங்கே பாருங்கள், 50-50 சான்ஸுக்குள்ளே சுருக்கிடலாம். 50-50 சான்சஸுக்குள்ளே சுருக்கி கொண்டு வந்துடலாம். சரியா? ரைட் டேஷ். அடுத்தது பாருங்கள், பிகன் அனலைசிங். தெரிஞ்சுட்டு அனலைஸ் பண்ணுறாங்க எதை? இம்பேக்டை. எதுடைய இம்பேக்டை? ஹிஸ்ட்ரியுடைய ட்ராமாஸுடைய இம்பேக்டை. எதில்? எதுக்கு மேலே எப்படிப்பட்ட ஜெனரேஷன்ஸ்? ஏன்னா டி சப்சிக்வெண்ட்னா அடுத்தடுத்து. கான்சிக்வென்ஸ்னால் தெரியும் நம்மளுக்கு. கான்சிக்வென்ஸ்னால் விளைவுகள், அப்படி தானே? ஸோ நான் இப்போ என்ன சொல்லணும், ரீசன்ட் டெக்கேட்ஸில் இவங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இந்த ட்ராமாவை கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டாக? ட்ராமாவுடைய இம்பேக்டை கண்டுபிடிக்கிறாங்க. ட்ராமாவுடைய இம்பேக்டு எங்கே வரும்? கான்சிக்வெண்ட்னா ஆஸ் எ ரிசல்ட்னு அர்த்தம். சரியா? கான்சிக்வெண்ட்னா ரிசல்ட் அப்படின்னு அர்த்தம். சப்சிக்வெண்ட்டை நெக்ஸ்ட் அடுத்தடுத்து. ஸோ இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரியுடைய ட்ராமாவுடைய இம்பேக்டு அடுத்தடுத்து ஜெனரேஷனுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்சர் எப்படி போடணும்னு பாருங்கள். அந்த சுற்றி இருக்கிற வேர்ட்ஸை வச்சே கண்டுபிடிக்க தெரியணும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு கான்சிக்வெண்ட்டுக்கு மீனிங் தெரியலனா கொஷின் அவுட்டு. ஆன்சர் எப்போவுமே என்னதுன்னா சப்சிக்வெண்ட். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறோம். ஸோ எங்கிட்ட அனலைசிங் வருது, அங்கிட்டு சப்சிக்வெண்ட் வருது. அடுத்தது, ஹீ இஸ் சார்ஜ்டு வித். அவன் சார்ஜ்டு, ஏற்கனவே இது படிச்சிருக்கோம். ஃபைட்டிங்னு வந்துட்டு, அப்போ நான் சார்ஜ்டுங்கிற மீனிங்னா குற்றம் சுமத்துறாங்க. ஹீ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப். சரியா? ஸோ அவர் குற்றம் சாட்டப்படுறாரு. என்ன குற்றம் சாட்டப்படுறாரு? சார்ஜ் வித், சண்டை போடுறாரு. இது நவுனு. ஃபைட்டிங் வார்ஸ். ஸோ நவுன் வந்துட்டு ஃபைட்டிங் வார்ஸ். நவுன் வந்துட்டு இது அட்ஜெக்டிவ். ஸோ இந்த இடத்துல ஒன்று அட்ஜெக்டிவ் வரணும், இல்லைன்னா அட்வர்ப் வரணும். எல்லாம் பேசிக்ஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த அட்ஜெக்டிவ் பற்றி பேசுகிற அட்வர்ப் வரணும், இல்லை அட்ஜெக்டிவ் வரணும். அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா வார்ஸை பற்றி. சரியா? பாசிட்டிவ் வார்த்தை, நெகட்டிவ் வார்த்தை, பாயிண்ட்லெஸ், உட்படாத, விளங்காத வார்ட்ஸ். பாயிண்ட்லெஸ்னால் அது சண்டை போடுறதுக்கு அர்த்தமே இல்லை, அதான் பாயிண்ட்லெஸ் வார்ட்ஸ். ஸோ நெகட்டிவ் குற்றம் வேறு சுமத்திருக்காங்க. நெகட்டிவ் இதெல்லாம் பார்க்கும்போது என் மைண்டு வந்துட்டு எப்போவுமே பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸில் தான் கொஸ்டின் ஸ்டக் ஆச்சா. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸில் மட்டும்தான் என்னுடைய கொஸ்டின் தெரியணும் எனக்கு. அப்போ தான் என்னால் ப்ராக்ரெஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நான் அங்கேயே மாட்டிக்கிட்டு உட்காந்துருவேன். சரியா? அப்போ என்னை நெகட்டிவ் வாங்கின ஒரு வார்த்தை வேணும். சரியா? ப்ரப்போஸ்டு வராது. ப்ரப்போஸ்டுன்னு சொல்கிறது தெரியும் உங்களுக்கு, ப்ரப்போஸ் வராது. ப்ரொட்ராக்டட் அண்ட் ப்ரொலாங்டு ரெண்டுமே ஒரே மீனிங் தான். லாங்கர் தென் எக்ஸ்பெக்டட், எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசாக போயிட்டு. நெகட்டிவ் மீனிங். எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசாக போயிட்டுன்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ப்ரொட்ராக்டட் இல்லை ப்ரோலாங்டு. சரியா? ப்ரொட்ராக்டட் இல்லை ப்ரோலாங்டு. கோயிங் லாங்கர் தென் எக்ஸ்பெக்டட் நெகட்டிவ் வார்த்தை. ஏபி ரெண்டுமே வரும். இப்போ பாருங்கள், ஒன்றுமே செய்ய முடியாது. வாய்ப்பே இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது. 4 ஆப்ஷன் வந்து நிற்கிது. அடுத்தது, ஹீ இஸ் என்விஷன்ட். இப்படி தான் பார்க்கப்படுறாரு. க்ரூவலான, க்ரூவல் ஆர்டிகல் அட்ஜெக்டிவ் பக்கி நவுன். க்ரூவலான அவர் என்விஷன் பண்ணப்படுறாரு. எப்படி? க்ரூவலான நவுன். இங்கிட்ட ஒரு நவுன் தான் வரணும். சரியா? ஹீ இஸ் என்விஷன்ட் ஆஸ் ஏ க்ரூவல் டேஷ். சரி, க்ரூவலான டேஷ். க்ரூவல் நெகட்டிவ் சொல்லிட்டாங்க. ஆஃப் ஷூட்னா ஆஃப் ஸ்ப்ரிங், குழந்தைன்னு அர்த்தம்.
டெஸ்பாட்னா வந்துட்டு யாருன்னா கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறவர். கான்ஸ்பிரேட்டர், கான்ஸ்பிரேட்னா சதி செய்கிறவர். சரியா? கான்ஸ்பிரேட்டர்னா சதி செய்கிறவர், சதி செய்கிறவர். இப்போ பாருங்கள், எனக்கு ஏயும் வரலாம் பியும் வரலாம். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் என்னால் 7 செக் பண்ணவே முடியாது. சரியா? எனக்கு இப்போது என்னென்னா ஏஇ இருக்குது, பிஇ இருக்குது, அதே மாதிரி பிடி இருக்குது, ஏஎஃப் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், டிஇஎஃப்பில் தான் முடிவு எடுக்கணும். அதுலேயும் ஈல 2 இருக்குது, ஈல 2 இருக்குது. இங்கே என்ன வரும்? நெகட்டிவான வருத்தம். அவனை பார்க்கப்படுறான் குரூவலான ஒரு குழந்தையாக பார்க்கப்படுறானா, இல்லை குரூவலான சதி செய்கிறவனா, இல்லை குரூவலான கொடுங்கோல் ஆட்சிக்காரனா? குரூவலான ஆஃப் ஸ்ப்ரிங்கிறது வராது. ஆஃப் ஸ்ப்ரிங்னா குழந்தை, குரூவலான குழந்தை இங்கே மீனிங் சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு இ வராது, இ எலிமினேட் பண்ணிட்டேன். இ எலிமினேட் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்போ பிடி இல்லை ஏஎஃப். இப்போ பாருங்கள், என் ஆன்சர் வந்துட்டு இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பி அண்ட் ஏ. ரெண்டும் ஒரே மீனிங் தான். கேள்வி டியா இல்லை எஃப்ஆன் தான். சரியா? கேள்வி டியா இல்லை எஃப்ஆன் தான். செம்மையான கொஸ்டின். இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு டெஸ்ட்டுங்க. இதாங்க நம்மளுக்கு டெஸ்ட்டுக்கும் படிக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியணுங்க. இதெல்லாம் கற்றுக்க முடியாது, இங்கே உட்காந்து கற்றுக்க முடியாது. இதில் வந்து என்ன தப்பு பண்ணணும்னு தெரியலாம். இதில் மெயினாக உங்களுக்கு என்ன ஆகும், ஒக்கேபு தெளிவாக புரியாது. ஒக்கேபு தெளிவாக புரியாது, இல்லை சென்டென்ஸு புரியாது. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். ஹீ இஸ் என்விஷன்டு பார்க்கப்படுறாரு எப்படி? க்ரூவலான டேஷ், க்ரூவல் ஆன டேஷ். சரியா? பின்னாடி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறாரு? பிரதர்ஸே கொள்றாரு, எனிமீஸை கொள்றாரு, பிரதர்ஸே கொள்றாரு. சரி, டெஸ்பாட்னா யாருன்னா கொடுங்கோல் ஆட்சிக்காரன். கொடுங்கோல் ஆட்சிக்காரன் கரெக்டாக மீனிங் புரிஞ்சுக்கிடுங்க. டெஸ்பாட்னா யாருன்னா கொடுங்கோல் ஆட்சிக்காரன். சரியா? இது நம்ம படிச்சிருப்போம். டோட்டலிட்டேரியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதான் டெஸ்பாட். எல்லாத்தையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் வச்சுருக்குது டெஸ்பாட். சரியா? ஸோ இது மக்களுக்கு கெட்டது செய்வாங்க, பீப்புளுக்கு கெட்டது செய்வாங்க. கான்ஸ்பிரேட்டர் அப்படின்னா என்ன பண்ணுவார்? சதி பண்ணுறாங்க. ஸோ சதி பண்ணுறதுங்கும் போது மக்களுக்கும் பண்ணலாம், கூட இருக்கிறவங்களுக்கும் குழியை பறிக்கலாம். சரியா? சரிதானே? கூட இருக்கிறவங்களுக்கும் குழியை பறிக்கலாம். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்னா கான்ஸ்பிரேட்டர் தான் வரும். ஏன்? ஓன் பிரதர்ஸ், பிரதர்ஸே கொண்டிருக்கான், பிரதர்ஸே கொண்டுறான்னா சதி தான் செய்கிறான். ஸோ கான்ஸ்பிரசி, கான்ஸ்பிரேட்டர் எவன் கூடயாவது சேர்ந்து பிளான் பண்ணி சதி செய்கிறது. அதுதான் ஆன்சர். பிடி தான் ஆன்சராக வரணும். எப்படி கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு தான் நம்ம ஒகேப்ஸ் படிக்கணும். நான் 5 கொஷினையும் உங்களுக்கு போட சொல்லலை, 1-2 கொஷின் போடலாம்ல. இந்த கொஷின் பாருங்களேன். இப்போ இந்த கொஷின்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன வரும், அதுக்கப்புறம் ரீட் பண்ணோம். என்ன வரும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறோம். இதை நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிட்டு இது ரைட், எவ்ரி இவனை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. எவ்ரி அட்ஜெக்டிவ் பக்கத்தில், எவ்ரி பக்கத்தில் சிங்குலர் வரும், ப்ளூரல் வரும். நம்ம ஆளுகளுக்கு கன்ஃபியூஷன் வரும். சிங்குலர் வருமா ப்ளூரல் வருமானு நம்ம ஆளுக்கு தெரியாது, கன்ஃபியூஷன் மட்டும் தெளிவாக வரும். சரியா? ஓப்பன்ஸ் அப்பு வேர்ப் இங்கே தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கன்ஜங்ஷன், இது ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட், இங்கே சப்ஜெக்ட். ஓப்பன்ஸ் சிங்குலர், ரைட்? ஓப்பன்ஸ் சிங்குலர். அப்போ எனக்கு சிங்குலர் வரணும். இப்போ இவன் வரமாட்டான், இவன் வரமாட்டான், 3வது இருக்கும், சிங்குலராக தான் இருக்கணும், இருக்கான். எவ்ரி அக்விசிஷன், எவ்ரி அக்விசிஷன். சி வச்சு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. சிடியா சிஎஃப்ஆ, சிடியா சிஎஃப்ஆ, டிஎஃப் என்ன வித்தியாசம்? டியில் சர்க்கம்ஸ்பெக்ட், சர்க்கம்ஸ்பெக்ட்னா டவுட் பண்ணுறது, சுற்றி வளைக்கிறது. சுற்றி வளைக்கிறாங்க, ஒரு விஷயத்துக்கு டைரெக்டாக வர மாட்டேங்காங்க, சுற்றி வளைக்கிறாங்க. சரியா? டவுட் பண்ணுறது வேண்டாம், சுற்றி வளைக்கிறாங்க. அதுதான் சர்க்கம்ஸ்பெக்ட். ப்ராஸ்பெக்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? பாசிபிலிட்டிஸ் வச்சுருக்கானுங்க பாருங்கள், கூடவே சேர்ந்த ஆப்ஷனில் பாசிபிலிட்டிஸ். சரியா? ஸோ சர்க்கம்ஸ்பெக்ட்னா என்ன பண்ணுறாங்க? அப்படியே என்ன பண்ணுறாங்க? ஒரு விஷயத்தை சுற்றி சுற்றி, ஸ்பெக்ட்னா சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு விஷயத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சர்க்கம்ஸ்பெக்ட்ஸா ப்ராஸ்பெக்ட்ஸா? சரி, என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்பன்ஹைமர், ராபர்ட் ஆப்பன்ஹைமர், ஒரு படம் உண்டு ஆப்பன்ஹைமர்னு, ரொம்ப ஃபேமஸான ரீசெண்டாக வந்த படம். நீ பார்த்துட்டிங்கன்னா
நானும் பார்க்கல, பட் நோலனுடைய படம் அட்டாமிக் பாம் எப்படி கண்டுபிடிச்சது நினச்சி அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிற கதை. அட்ரஸிங் தி அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் 1955. இந்த அட்ரஸிங் வந்து V1INGS கனெக்டர் ஃபிசிசிஸ்ட் தான் அட்ரஸ் பண்ணுறாரு. ஜே ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அவருடைய ஆடியன்ஸை வார்னிங் கொடுக்குறாரு. என்ன வார்னிங் கொடுக்குறாருன்னா, எவ்ரி அக்விசிஷன் ஆஃப் சைக்கலாஜிக்கல் நாலேஜை அக்வயர் பண்ணுறது, நீங்கள் சைக்கலாஜிக்கல் நாலேஜ் அப்படியே பெற்றுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது ஓப்பன் அப் பண்ணிவிடும். எதை ரொம்ப பயங்குடுத்தக்கூடிய என்னது. ஸோ நம்ம நாலேஜ் வர ஓப்பன் ஆகுமா? என்ன ஓப்பன் ஆகும்? ரொம்ப பயங்குடுத்தக்கூடிய டேஷ், ரொம்ப பயங்குடுத்தக்கூடிய சுற்றி பார்க்குறதா, மோஸ்ட் டெரிஃபையிங் சுற்றி பார்க்குறதா சர்க்கம்ஸ்பெக்ட்ஸ். சரியா? மோஸ்ட் டெரிஃபையிங் டேஷ், மோஸ்ட் டெரிஃபையிங் பாசிபிலிட்டிஸ் இல்லை ப்ராஸ்பெக்ட்ஸ். நம்மளுக்கு ரொம்ப பயங்குடுத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்துருமா இல்லை ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்துருமா? எதுக்கு? மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சைக்கலாஜிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்க ஒவ்வொரு பிட்டாக நம்மளுக்கு கிடைக்க நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் ஆகுது. இங்கே பாருங்கள், திருப்பி நான் சொல்கிறேன், இது எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். எவ்ரி அக்விசிஷன் ஓப்பன்ஸ் அப் ஆப்ஜெக்ட் தான் எனக்கு ஆன்சராக வேணும். த மோஸ்ட் டெரிஃபைங், அதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ், மோஸ்ட் டெரிஃபைங் அட்ஜெக்டிவ்ஸ். ப்ராஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணுது, சரி, அக்விசிஷன் ஓப்பன் பண்ணுது. ஒவ்வொரு அக்விசிஷனும் ஓப்பன் பண்ணுது. என்ன ஓப்பன் பண்ணுது? அக்விசிஷன் ஓப்பன் பண்ணுது. என்ன ஓப்பன் பண்ணுது? ஓப்பன்ஸ் அப் வாட்? அக்விசிஷன் ஓப்பன்ஸ் அப் வாட்ஸ்? அக்விசிஷன் ஓப்பன்ஸ் அப் வாட்ஸ்? ப்ராஸ்பெக்ட்ஸ். சரியா? த மோஸ்ட் டெரிஃபையிங் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஸோ எதை திறக்குது? சர்க்கம்ஸ்பெக்டை திறக்கலை, பாசிபிலிட்டிஸை திறந்து விடுது. எந்த பாசிபிலிட்டிஸ்? மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நல்ல, இதுவும் செம்மையான கொஸ்டின். சரியா? செம்மையான கொஸ்டின். ஏன் செம்மையான கொஸ்டின்னா, ஏன்னா அப்ரோச் நம்மளுக்கு ஒன்று தான், பட் அந்த அப்ரோச்சை நீ கரெக்டாக அப்ளை பண்ணு ராஜா, உனக்கு நான் மார்க் தரேன் அப்படிங்கிற கொஸ்டின். நான் படித்ததை ஒழுங்காக அப்ளை பண்ணு, உனக்கு நான் மார்க் தரேன் அப்படின்னு சொல்கிறான். சரியா? இங்கே பாருங்க, ரிப்போர்ட்ஸ் ஆஃப் POW பிரிசனர்ஸ் ஆஃப் வார் என்ன பண்ணுறாங்க? வித் இன்சைட் அப்படின்னா தூண்டி விடுறது. கம்யூனிஸ்ட் எனிமியுடன் தூண்டி விடுறானுங்களா இவனுங்க? இன்சைட்டிங் வித்தே வராது. சரியா? கான்ட்ரவீனிங்னா ப்ரீச் பண்ணுறது. அப்படின்னா ஒரு விஷயத்தை, ஒரு ரூல் போட்டிருக்காங்கன்னா ரூலை பிரேக் பண்ணுறது, அதுதான் கான்ட்ரவீனிங். கொலாபரேட்டிங்னா ஒன்றா சேர்றது. கொலாபரேட்டிங் தான் இந்த வித்து ஒரு, எனக்கு பார்த்தோன்னே கொலாபரேட்டிங் தான் டவுட்டாகவே வருது, இன்சைட்டிங் வராது அப்படிங்கிற மாதிரி தோணுது. கான்ட்ரவீனிங் மோரர்லெஸ் ஒரு கொஸ்டின் மார்க்கில் வைக்கிறேன். பட் கொலாபரேட்டிங் மேலே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது, இது வர வாய்ப்பு இருக்குது. கொலாபரேட்டிங் வித், ரெண்டு பேரும் ஒன்றா செய்கிறது. கொலாபரேட்டிங் வித், ஒன்றா செய்கிறது. கொலாபரேட்டிங் வித். சரியா? யாருடன்? எனிமி கூட. இவனை வந்துட்டு எதிர்நாட்டுக்காரன் பிரிசனராக பிடிச்சிட்டு போயிட்டான். ஆனால் அந்த எதிர்நாட்டுக்காரனுடன், இந்த கம்யூனிஸ்ட் எனிமியுடன் இவன் என்ன பண்ணுறான்னா இந்த கொலாபரேட் பண்ணுறான், ஒன்றா சேர்ந்து பண்ணுறான். கொலாபரேட்டிங் வித், இவன் தான் கொலாபரேட் பண்ணுறான். இங்கே பாருங்க, இது V1INGS அட்ஜெக்டிவ். இவன் தான் இந்த ஆக்ஷனை பண்ணுவான், இவன் தான் இந்த ஆக்ஷனை பண்ணுறான். இவன் தூண்டி விடுறானா, இல்லை இவன் ப்ரீச் பண்ணுறானா, இவன் ஒரு லாவை பிரேக் பண்ணுறானா, இல்லை இவன் கொலாபரேட் பண்ணுறானா? எனிமியுடன் இவன் தூண்டி விடுறானா? இவனே பிரிசனராக தான் போயிருக்கான். கரெக்டாக? இவன் என்னத்தை தூண்டி விட, இவன் என்னத்தை லாவை பிரேக் பண்ண, அதுவும் எனிமியுடன் சேர்ந்து என்ன லாவை பிரேக் பண்ண? ஒன்றும் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்னா எனிமியுடன் சேர்ந்து பண்ணுறான். சரி, எனக்கு இது ஆன்சர் அப்படின்னு உறுதியாக தெரியலனாலும் ஒரு டவுட்லையாவது நான் வைக்கிறேன், ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ரிப்போர்ட்ஸ் தான் சப்ஜெக்ட். ரிப்போர்ட்ஸ் ரைஸ், இது படிச்சிருக்கேன். ரைஸ்னால் ட்ரான்சிட்டிவ். ரிப்போர்ட்ஸு என்ன ரைஸ் பண்ணி விட்டுச்சு, என்ன ரிப்போர்ட் வருது? என் சென்டென்ஸை புரிஞ்சுக்கிடுங்க.
பிரிசனர் ஆஃப் வார் உங்கள் நாட்டில் இருந்து இங்கிலாந்து இருக்குது, ஜெர்மனி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இங்கிலாந்துலேருந்து ஆள்களை பிடிச்சிட்டு போயிட்டானுங்க ஜெர்மனிக்கு. இது வந்துட்டு இந்த ராம் சீதா படத்துலலாம் இதை காமிச்சிருப்பாங்க லாஸ்ட் சீனில் இல்லை, பட் அது கிடக்கும், அந்த கதை இருக்கும். அதாவது இங்கிலாந்துலேருந்து ஜெர்மனி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ ஜெர்மனியில் யார் இருப்பாங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கிற பிரிசனர்ஸ் ஆஃப் வார். இப்போ இந்த பிரிசனர்ஸ் ஆஃப் வார் என்ன பண்ணுறானுங்கன்னா, ஜெர்மனி இவன் எனிமி கூடவே ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறான்னு ரிப்போர்ட் வருது. அப்போ இந்த ரிப்போர்ட் எதை ரைஸ் பண்ணி விடும்? பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிற எதை ரைஸ் பண்ணி விடும்? ஸோ ரிப்போர்ட்ஸு சப்ஜெக்டு ரைஸ்ட், ரிப்போர்ட்ஸு ரைஸ்ட். ரிப்போர்ட்ஸ் என்ன ரைஸ் பண்ணுச்சு? ரிப்போர்ட்ஸு என்ன ரைஸ் பண்ணுது? இது ஒரு ரொம்ப டேஞ்சரான விஷயம், அப்படி தானே? உங்கள் நாட்டுக்காரன் உங்கள் நாட்டிலேருந்து அங்கே கைதியாகி போயிட்டான், ஆனால் எனிமி கூட சேர்ந்து வேலை பார்க்குறான்னா உங்கள் நாட்டுடைய எல்லா சீக்கிரட்டும் அவனுக்கு தெரியும். அப்போ எனிமி கூட வச்சு வேலை பார்க்குறான்னா இங்கே என்ன நடக்கும்? பின்னாடி இருக்கிறது வாசிச்சுக்கிடுவோம். வார்ஃபேரில் சைக்காலஜி உடைய ரோலை பற்றி என்ன வருது? ஸோ கதையே ஒரு நெகட்டிவ் கதை. நம்ம நாட்டுக்காரன் அங்கே போய் மாட்டிக்கிட்டு அங்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அப்போ இது எப்படிப்பட்ட கதை? நெகட்டிவ் கதை. அல்லியோர்னா அட்ராக்ஷன் வராது, அக்கார்டுனா அக்ரிமெண்ட் வராது, அலார்ம் தான் வரும். செகண்ட் டேஷ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், டி தான் வரும். செகண்ட் டேஷ் டி தான் வரும். ஃபஸ்ட்டில் ஏ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வைக்கிறேன். என்னுடைய 7ஆம் அறிவு சந்தேகங்கள் கன்ஃபார்ம் ஆகுது. டி வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அடிச்சுட்டு போயிடலாம். இங்கே நெகட்டிவ். எப்படி கண்டுபிடிச்ச? ரிப்போர்ட்ஸ் ரைஸ்டு டேஷ். ரிப்போர்ட் எதை பற்றி? ரிப்போர்ட்டு பிரிசனர் ஆஃப் வார் கொலாபரேட் பண்ணுறான். அப்படி ரிப்போர்ட் வருது அப்படின்னா அது எதை ரைஸ் பண்ணுது? பயங்கர ஒரு அலார்மை ரைஸ் பண்ணுது. சரியா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நீங்கள் போடுறீங்க, எப்படி போடணும் அப்படின்ட்டு. சரியா? ஏன்னா இங்கேயும் 2+v1, இங்கேயும் 2+v1, 2+v1. ஃபஸ்ட்டு டேஷ் ஈஸி. அவன் ஒரு பிளாட்ஃபார்மை பில்டு பண்ணுறான். எதுக்கு? இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு டூல் ஆக என்ன பண்ணணும்? ஒரு டூலாக கம்பைன் பண்ண முடியாது. ஏன்னா கம்பைன் வந்துச்சுன்னா வித் வரும். கம்பைன் வாட்டர் வித் என்னது? ஜூஸ். கம்பைன் வாட்டர் வித் ஜூஸ். கம்பைனுக்கு வித் தான் வரும். இங்கே கம்பைன் போட முடியாது. அனௌன்ஸு ப்ரோக்ளைம் வரும். ரெண்டுமே வரும். பார்த்தீங்களா? ஒன்றா வச்சுட்டானுங்களா? பயவுலைகள் ஒரே ஆப்ஷனை வச்சுட்டானுங்க, நம்மளை லாக் பண்ண பார்க்குறானுங்க. அப்போது ஏ அண்ட் பி, சி ஆன்சர் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 2 எஃப் இருக்குது, 2 எஃப் இருக்குது, இ இருக்குது, டி இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஆக்சுவலாக எஃப் வராதுன்னு சொல்லலாம். நீ ஏஎஃப் ஒரே ஆப்ஷனு, ஒரே ஆன்சர் தான். இப்போ ஏபி ஒரே மீனிங் தான். இப்போ எஃப் வர முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஏஎஃப் போட்டிங்கன்னா கூடவே சேர்ந்து பிஎஃப் போடணும். இப்போ பிஎஃப் போட முடியாது, அதனால் இது வராது. சரியா? அப்போ ஏஎஃப் அண்ட் பிஎஃப் வராது அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஏபி ஒரே மீனிங், அப்போ ரெண்டும் ஒரே ஆப்ஷன் ஆயிரும். அங்கே போத்து 2 and 4லாம் இல்லை. ஸோ வராது அப்படின்னு கெஸ் பண்ணுறேன். என்சுனா ஃபாலோ அப்படின்ட்டு, என்சூயிங்னா ஃபாலோயிங். கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட், கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட். அப்போ ஏஇ இல்லை பிடி. இங்கே உங்கள் லாக் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே நீங்கள் ஏஇபிடி கஷ்டப்பட்டு ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணி இதுக்கு ஒரே மீனிங் வந்துச்சுன்னா, அது அந்த சைடு ஒரே வார்த்தையோடு இருந்துச்சுன்னா அது வராது அப்படிலாம் எலிமினேட் பண்ணுறேன். பட் ஃபைனலாக எங்கே வந்து லாக் ஆயிடுறேன்னு பாருங்கள். ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா ராஜா? திரும்பி ரெக்கார்டு பண்ணுறதுக்கு அண்ணன்ட்ட மனசில் தெம்பு இல்லைடா. இப்போ எங்கே வந்து லாக் ஆகிடுறேன்னா ஓகே ஆப்ஸில் லாக் ஆகிடுறேன். எந்த வார்த்தை? ரெக்குப்பரேட்னா ரெக்கவர் ஃப்ரம் அ டிசீஸ். ரெக்கவர் ஃப்ரம் அ டிசீஸ். கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட். கன்ஸ்ட்ரெயினா ரெஸ்ட்ரிக்ட். இங்கே பாருங்க, டிசீஸை பற்றி எதாவது பேசுகிறானுங்களா? சைக்கிக் லிபரேஷன் அப்படிங்கிற ஒரு டூலாக இந்த சைக்கடெலிக் எக்ஸ்பீரியன்ஸை இவன் ப்ரொக்ளைம் பண்ண போகிறான், அனௌன்ஸ் பண்ண போகிறான். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டிகிட்டு இருக்கான். இவன் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறான். என்னது? லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ். என்னது? மைண்டுடைய லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, இன்க்ரீஸிங்காக என்ன ட்ரை பண்ணுது? வேர்ல்டு என்ன ட்ரை பண்ணுது? டிசீஸில் இருந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுதா? இட்டுனா வந்துட்டு என்னதுன்னு தெரியணும். மைண்டு நிறைய ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
மைண்ட வேர்ல்டு, இந்த தேட் வேர்ல்டு தான், வேர்ல்டு ட்ரைடு டு, வேர்ல்டு ட்ரை பண்ணுது மைண்டை என்ன பண்ண ட்ரை பண்ணுது, டிசீஸ் வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுதா, கன்ஸ்ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணுது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னா மைண்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு உலகம். இவன் என்ன பண்ணுறான், லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்றான். ஆனால் உலகம் என்ன ட்ரை பண்ணுது, சுருக்க ட்ரை பண்ணுது. இவன் என்ன ட்ரை பண்ணுறான், எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். கரெக்டாக? அப்போ அதுக்கு தான் ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணி நான் அந்த லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸை கொண்டு வரேன். எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில், கண்டினியூஸாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு உலகத்தில் அப்படிங்கிறாப்புல. ஸோ ஆன்சர் இஸ் டி இருக்கிறது தான் ஆன்சர், பிடி தான் ஆன்சர். ஃபினிஷ்ட். ஓகே, சூப்பர். வாங்கடா 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 வாங்கடா. மாதிரி கொஷின் பொறுமையா இப்போ எவ்வளோ போகிறோம் அந்த மாதிரி எனக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது, இப்போ இந்த மாதிரி கொஷின் வந்து மக்கள் ஸ்கிப் படிக்கிற கொஷின், மக்கள் ஸ்கிப் பண்ணுற கொஷின். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேராஜம்பிள் வருதுன்னா உங்களுக்கு ரீடிங் வருது, பேராஜம்பிள் வந்துடுதுன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வருது, பேராஜம்பிள் வருதுன்னா நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. மேட்டர் சால்வ்டு. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சரியா? ரைட்ஸ். நான் இப்போ என்ன பண்ண வந்துடுமா, வித்தையை பயன்படுத்துவேன். வித்தை பார்டர்ஸ் டிட்டர்மைன் ஹூ இஸ் இன் அனோட்டி. எனக்கு இது வேண்டாம், இது என்னென்ன, இது ஃபஸ்ட்டாக கரெக்டாக கடைசியாக எதுவுமே எனக்கு தெரில. இங்கே டொனால்ட் ட்ரம்ப் பேரை பார்க்குறேன், அப்படியே என் கண் அப்படியே ஓடுது. அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப், ரைட். இங்கிட்ட என்ன இருக்கான், ட்ரம்ப் இருக்கான். இப்போ எனக்கு என்ன நல்லா தெரியும்னா, எது வருதோ இல்லையோ கியூக்கு அப்புறம் தான் எஸ் வரும். என்னன்னாலும் சரி கியூக்கு அப்புறம் தான் எஸ் வரும். கியூக்கு அப்புறம் தான் எஸ் வரும். கியூக்கு அப்புறம் தான் எஸ் வரும். கியூக்கு அப்புறம் எஸ்ஸு, கியூக்கு அப்புறம் எஸ்ஸு, கியூக்கு அப்புறம் தான் எஸ் வரும். எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கிடச்சிச்சு. கியூ தான் ஃபஸ்ட்டு. வித்தையை பயன்படுத்தணும். வித்தையை மறந்துடக்கூடாது. வித்தையை பயன்படுத்தணும். சரியா? வித்தையை மறந்து விடக்கூடாது. ரைட். அப்போ கியூ ஃபஸ்ட்டு போட்டாச்சு. கியூக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கியூ ஃபஸ்ட் நான் நல்லா வாசிச்சுக்கணும். QSRPயா இல்லை QPயா? இப்போ கேள்வி ஒன்று தான், வித்தை தெரிஞ்சுன்னா ஈஸி. QPயா இல்லை QSஆ? Q என்ன போட்டிருக்கானுங்க, ஆன் 17 செப்டம்பர் 2016 தென் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட், அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்த கேண்டிடேட் என்ன சொல்கிறாரு, அப்போ பிரசிடெண்ட் இருந்த கேண்டிடேட் என்ன சொல்கிறாரு, டொனால்ட் ட்ரம்ப் என்ன ட்வீட் பண்ணுறாரு, நேஷன் வித்வுட் பார்டர்ஸ் இஸ் நாட் அ நேஷன் அட் ஆல், வி வில் மேக் அமெரிக்கா சேஃப் அகெயின். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் விட்றாரு. பார்டரே இல்லாத ஒரு நேஷனே கிடையாது, திரும்ப அமெரிக்காவே சேஃப் ஆக்குவோம் அப்படிங்கிறாரு. சரி, கியூக்கு அப்புறம் பி போடலாமா? இந்த பார்டர்ஸ் டிட்டர்மைன், பார்டர்ஸ் தான் யார் உள்ளே இருக்கா வெளியே இருக்கா, யார் சிட்டிசன் இல்லை, யார் உள்ளவாரா, யார் காமன் பார்ட்ஸ்னால் வந்துட்டு யார் அதாவது காமன் பார்ட்னா காமனாக இருக்கக்கூடிய பார்ட்னா டேக்ஸ் யார் போடுறா, யார் டேக்ஸ் எடுக்கா அப்படிங்கிறது தான்